சண்டே கிளாஸ் பிள்ளைங்கெல்லாம் போயிடுங்க. சண்டே கிளாஸ் பிள்ளைங்கெல்லாம் இறங்கி ஏஞ்சி போங்க. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜோரா சொல்லமா. Praise the Lord. Our God is a loving God. Amen. நம்மளுடைய தேவன் அன்பின் தேவன். He is a living God. அவர் ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறார். He is here in our midst this நம் மத்தியிலே அவர் இருக்கிறார். He will never leave us nor forsake us. அவர் நம்மை ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல. Hallelujah. Amen. We can trust in him for anything. Amen. எல்லாவற்றிலும் கர்த்தரை நம்ம நம்பலாம். Praise the Lord. Praise the Lord. This life is like a running race. Life is like a running race. Amen. இது நம்மளுடைய வாழ்க்கை ஓட்ட பந்தயமாய் இருக்கிறது. என்ன பந்தயம்? Hallelujah. We all have to run the race whether you like it or not. Amen. நீங்கள் விரும்புகிறீர்களோ இல்லையோ நீங்கள் அந்த ஓட்ட பந்தயத்தில் ஓடியே ஆக வேண்டும். When we were young in school, we have all partaken in running race, right? Amen. நம்ம ஸ்கூல்ல இருக்கும்போதெல்லாம் இந்த மாதிரி ரன்னிங் ரேஸ்ல எல்லாம் சேர்ந்திருக்கோம் இல்லையா? Some people run, they fall and they put bandage and so many things happen. Amen. சில வேளையில கீழே விழுந்து காயங்கள் அடிபட்டு நம்ம பேண்டேஜ் எல்லாம் போட்டுருக்கிறோம். Even in this life as a Christian, இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையிலும் கூட we have to run the race. நாம் கண்டிப்பாக அந்த ரேஸ்ல ஓட வேண்டும். Some people complete the race. சிலர் வந்து அந்த ஓட்ட பந்தயத்தை முடிக்கிறார்கள். Some people while they are running they fall. சிலர் வந்து ஓடுகிற சமயத்தில் அவர்கள் பாதியிலே விழுந்து விடுகிறார்கள். Yes or no? Right? Even in our spiritual life we run and there are times when we fall. Amen. நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்திலும் அப்படியாக அந்த பாதையில ஓடும்போது நாமும் பின்னே விழுந்து விடுகிறோம். Even as ministers of God, even as servants of God, there are times when we fall. Amen. அநேக ஊழியக்காரர்களும் கூட அப்படியாக விழுந்து போகிறார்கள். Some servants of God they wake up and start running. Some people they still take rest. Amen. சிலர் வந்து எழுந்திருத்து ஓடுகிறார்கள், சிலர் அப்படியே உட்கார்ந்து இளைப்பாறுகிறார்கள். But our God is watching everything. Amen. ஆனால் நம் தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருக்கிற தேவனாய் இருக்கிறார். If you trust in him and you run this race, அவர் மேல் நம்பிக்கை வைத்து நீங்கள் இந்த ஓட்ட பந்தயத்தில் ஓடும்போது you will reach your destination. ஆமென். நீங்கள் போய் நீங்கள் சேர வேண்டிய இடத்தை சேருவீர்கள். Hallelujah. Let's read from 1 Corinthians chapter 9 verse 24, 25, 26 and 27. 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 24 இருந்து வாசிக்கலாம். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணினேன். Thank you, Lord. I'll read in English. Know ye not that they which run a race run all, but one receiveth the prize? So run that ye may obtain. And every man that striveth for the mastery is temperate in all things. Now they do it to obtain a corruptible crown, but we an incorruptible. Therefore, so run, not as uncertainty, so fight I, not as one that beateth the air, but I keep under my body and bring it into subjection, lest that by any means, when I have preached to others, I myself should be a castaway. Loving Heavenly Father, even as I share your word, let your word, Master Lord, bring in a great change in every one of us. அப்பா பிதாவே, உம்முடைய வார்த்தை பகிர்ந்து கொடுக்கும்போது ஐயா ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்குள்ளாக ஒரு பெரிய மாற்றங்கள் உண்டாகட்டும் கர்த்தாவே. பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Here we see the Apostle Paul, he writes to the people of Corinthians. அப்போஸ்தலன் பவுல் கொரிந்திய பட்டணத்திற்கு எழுதுகிறார். At that time he wrote for them, now he is writing for us also. Amen. அது நமக்கும் கூட பொருந்தினதாக இருக்கிறது. Hallelujah. Hallelujah. And here he is talking about those days when they used to have something like Olympics. They had these sports
even before Jesus Christ, even before 500 years before Jesus Christ. இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னதாகவும் இதோ இந்த பந்தயங்கள் இருந்தது. Now we have the Olympics, but 2000 years, 3000 years back, they had their kind of sport. ஆமென். இப்பொழுது ஒலிம்பிக்ஸ் இருக்கிறது, ஆனால் 3000 வருடங்களுக்கு முன்னதாகவும் கூட இவர்கள் பந்தயங்களை வைத்து ஆடிக்கொண்டிருந்தார்கள். And the Corinthians, they liked sports. ஆமென். அந்த கொரிந்தியர்கள் மிகவும் இந்த ஆட்டங்களை விரும்பினார்கள். See, Apostle Paul is so very clever. He catches them in their own language. ஆமென். அப்போஸ்தலர் பவுல் அவர்களுக்கு என்னென்ன பிரியமாய் இருக்கிறதோ அந்த காரியத்தில் அவர்களோடு கூட பேசுகிறவராய் இருந்தார். And here he is taking their attention by bringing in the running race and the boxing that happened that time. அந்த கொரிந்திய பட்டணத்து மக்களை தன் பக்கமாக இழுத்து கேட்கும்படியாக அந்த பந்தய காரியங்களை குறித்து பேசுகிறார். And here the Apostle Paul, he is telling, don't simply aimlessly run. ஆமென். நீங்கள் இதோ குறிக்கோள் இல்லாமல் ஓடாதீர்கள் என்று. And he says, simply don't box in the air. ஆமென். இதோ ஆகாயத்திலே சிலம்பம் பண்ணாதீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. See, when you box, I mean, if the boxer is here, if you box this side, I mean, you're just beating in the air, right? You have to do it in such a way. Don't do it aimlessly. Do it with a purpose. ஆமென். நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும்போது ஒரு குறிக்கோளோட பண்ணுங்கள், அதில் ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். Some of us here, we are in the running race. நாம் சில இங்க இருக்கிறவர்கள் சிலர் ஓட்ட பந்தயத்தில் இருக்கிறார்கள். Some of us are spectators. சிலர் எல்லாம் பார்வையாளர்களாக இருக்கிறார்கள். The people who run the race, இதோ ஓட்ட பந்தயத்தில் ஓடுகிறவர்கள், they discipline themselves அவர்கள் தங்களை ஒழுங்குபடுத்திக் கொண்டு and they come for the race. அவர்கள் இதோ அந்த ஓட்ட பந்தயத்திற்கு வருகிறார்கள். But the spectators ஆனால் பார்வையாளர்கள் only talk, right? அவர்கள் வெறுமாக பேசுகிறவர்களாக They இருப்பார்கள். will cheer அவர்கள் இதோ அவர்களை உற்சாகப்படுத்துவார்கள். as well as அதே போல அதெல்லாம் ஓட்டமா, அது ஓடுற விதம் பாரு, இதெல்லாம் ஒரு ஓட்டமா. Some people are there to criticize, and I don't know how many of us are running the race and how many of us are just watching, spectators. ஆமென். அநேகர் குற்றப்படுத்துகிறவர்களாகத்தான் இருக்கிறார்கள். இந்த நம்மில் யாரெல்லாம் ஓடுகிறவர்களாக இருக்கிறீர்கள், பார்வையாளர்களாக இருக்கிறீர்கள் என்று அறியேன். Okay, now we are going to see what does it mean to run the race. ஆமென். இது ஓட்ட பந்தயத்தில் ஓடுகிற காரியம் என்ன என்பதை நாம் பார்க்கலாம். What kind of race is this? இது எப்பேற்பட்ட பந்தயம் என்பதை பார்க்கலாம். Who is calling us to run this race? யார் இந்த ஓட்டத்திலே ஓடுவதற்காக அழைக்கிறார்கள்? What is the prize that we will receive in this race? என்ன பரிசை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம்? And what will it take out of us to run this race? நமக்குள்ளாக இருந்து என்ன காரியத்தை செய்ய வேண்டும் என்று இந்த ஓட்ட பந்தயத்தை பண்ணுவதற்காக? And when will the race be complete? எப்பொழுது அது முடியும்? Who rewards us? அது யார் நமக்கு இதோ பரிசை கொடுப்பார்கள்? So we're going to see all these things in this sermon. Okay. இந்த காரியங்களை எல்லாவற்றையும் நாம் பார்க்க போகிறோம். Hallelujah. Hallelujah. And when the sermon is preached, no, it is not pointing out to any individual person. This is for the church. ஆமென். இது ஒரு நபருக்காக அல்ல, எல்லா சபை மக்களுக்கு அனைவருக்கும் நாம் இங்கிருந்து கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொடுக்கிறோம். See, what does it mean to run the race? That is the first point. இதோ பந்தயத்தில் ஓடுவது என்றால் என்ன? I believe that it means to carry out our individual given tasks as believers in Jesus Christ. ஆமென். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் விசுவாசமாய் இருக்கிறவர்கள் நீங்கள் உங்கள் காரியத்தை எடுத்துக்கொண்டு ஓடுகிறவர்களாக இருக்கிறீர்கள். It is a Christian life of journey. ஆமென். இது கிறிஸ்துவர்களுடைய இதோ வாழ்க்கையின் ஒரு காரியமாக இருக்கிறது. See, just like a runner needs stamina, you and I, we need stamina even in this spiritual life as a believer in Jesus Christ. நாம் இதோ இந்த ஓட்டத்தை ஓடுவதற்காக நமக்கு பலன் வேண்டும், அந்த காரியத்திற்காக நாம் பார்க்க வேண்டும். And when you are facing difficulties, உங்களுடைய அந்த பந்தய ஓட்டத்திலே நீங்கள் கஷ்டங்கள் இருந்தால் you should not give up. நீங்கள் ஒருபோதும் அதை விட்டுவிடக் கூடாது. Because Jesus Christ is there helping you to run this race. ஆமென். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவார் உங்களுக்கு உதவி செய்வதற்காக உங்களோடு கூட ஓடுகிறவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. There are times when parents they say, odi tired ஆயிடுச்சு pastor. Sad, no? என்ன பாஸ்டர் ஓடி உழைக்கிறேன் பாஸ்டர், நிம்மதியே இல்லை பாஸ்டர், no peace at home.
I am running and running and running. I don't have rest, Pastor. Amen. Sad, no? Amen. Praise God. See, when Jesus Christ is there with you, when you lean on His understanding, He will strengthen you to run this race and reach your destiny. ஆமென். நீங்கள் இதோ ஓட்ட பந்தயத்தில் ஓடும்போது நீங்கள் கர்த்தர் மேல் சார்ந்து இருக்கும்போது அவர் உங்களுக்கு பலன் கொடுத்து நீங்கள் போய் சேர வேண்டிய இடத்தை அதை முடித்து கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். Apostle Paul says, all that task that was given to me, I completed it. I ran the race and I ran the good fight. I ran the good race and I completed it. ஆமென். நல்ல போராட்டத்தை போராடினேன், இதோ ஓட்டத்தை முடித்தேன் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். Hallelujah. All of us here, when Jesus said, go make disciples, you are supposed to run the race, taking the gospel to people. ஆமென். கர்த்தர் சொன்னார், இயேசு கிறிஸ்துவானவர் சொன்னார், புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்கள் என்று. நீங்களும் கண்டிப்பாக சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டு போய் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். அந்த ஓட்டத்திலே தான் நீங்கள் இருக்கிறீர்கள். Running the race, it also means like taking part in church activities. ஆமென். இதோ பந்தயத்தில் ஓடுகிறீர்கள் என்றால் சபையிலும் கூட அநேக காரியங்கள் நீங்கள் பொறுப்பேற்க வேண்டும். Running the race means being grateful to God. நீங்கள் இதோ பந்தயத்தில் ஓடுகிறீர்கள் என்றால் கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக இருக்க வேண்டும். Even if you're going through problems, when you give thanks to God, it pleases God, that means you're running your race. ஆமென். நீங்கள் இதோ கஷ்டத்தில் இருக்கும்போது தொல்லையில் இருக்கும்போது கர்த்தருக்கு நீங்கள் நன்றி செலுத்தும் போது அந்த ஓட்டத்திலே நல்லவண்ணமாக ஓட கர்த்தர் உதவி செய்வார். You're running the race which pleases God. ஆமென். நீங்கள் அப்படி ஓடும்போது கர்த்தருக்கு அது பிரியமாய் இருக்கிறது. So Paul did the ministry, running the race, listening to the Spirit of God, and whatever Jesus Christ spoke to him, whatever the tasks given to him, he was able to complete it. ஆமென். இயேசு கிறிஸ்துவானவர் கூட அப்படியாக அவருக்கு என்னென்ன பொறுப்புகளை கொடுத்திருந்தாரோ கர்த்தர் அதை முடித்தார். Hallelujah. Hallelujah. So this verse that we read, it emphasizes the need for believers to run with a purpose. ஆமென். இதோ விசுவாசிகள் அந்த ஓட்டத்தில் ஓடும்போது ஒரு நோக்கத்தோடு கூட ஓட வேண்டும். Hallelujah. Hallelujah. So even as some of you are running the race spiritually, ஆவிக்குரியான ஜீவிதத்தில் சிலர் அந்த பந்தயத்தில் ஓடிக்கொண்டு இருக்கிறீர்கள். even if some hurdles come, அநேக உபத்திரவங்கள் வரலாம். don't give up. ஒருபோது விட்டு விடாதீர்கள். Because the one who wrote this scriptures that we read, he went through so many problems you and I have not even heard of. ஆமென். இந்த புத்தகத்தை எழுதின அப்போஸ்தலர் பவுல் அநேக பிரச்சனைகளுக்குள்ளாக கடந்து சென்றும் அவர் ஒருபோது விட்டு விடாதபடிக்கு அதை ஓடி முடித்தார். Even as he was trying to deliver the message of Jesus Christ, he was stoned to death. இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தை குறித்து சொல்லும்போது கூட சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது கூட எல்லாரும் கல்லினால் அடித்தார்கள் அவரை. He is telling, I have run the race. ஆமென். அப்பேற்பட்ட மனிதன் சொல்லுகிறார், நான் இதோ ஓட்டத்தை முடித்தேன். You run the race and Jesus Christ is there to complete it for you. ஆமென். நீங்கள் இதோ அந்த பந்தயத்தில் ஓடுங்கள், கண்டிப்பாக இயேசு கிறிஸ்துவானவர் முடித்து கொடுப்பார். When you lean on him and run, yes, he is there with you. ஆமென். நீங்கள் கர்த்தர் மேல் சார்ந்து ஓடினால் கண்டிப்பாக அவர் உங்களோடு கூட இருப்பார். So this morning, examine yourself if you are running the race or are you a spectator. ஆமென். நீங்கள் இன்றைக்கு யோசித்து பாருங்கள், நீங்கள் ஓடுகிற பந்தயத்தில் ஓடுகிறவர்களாக இருக்கிறீர்களா இல்ல பார்வையாளராக இருக்கிறீர்களா என்று. We'll read one story, okay? We all like stories. Numbers chapter 15. என்னாகமம் 15வது அதிகாரம் 32 to 36. 32 36 வரைக்கும். இஸ்ரவேல் புத்திரர் வனாந்தரத்தில் இருக்கையில் ஓய்வு நாளில் விறகுகளை பொறுக்கிக் கொண்டிருந்த ஒரு மனிதனை கண்டுபிடித்தார்கள். விறகுகளை பொறுக்கின அந்த மனிதனை கண்டுபிடித்தவர்கள் அவனை மோசே ஆரோன் என்பவிடத்திற்கு சபையார் அனைவரிடத்திற்கும் கொண்டு வந்தார்கள். அவனுக்கு செய்ய வேண்டியது இன்னதென்று தீர்க்கமான உத்தரவு இல்லாதபடியினால் அவனை காவலில் வைத்தார்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, அந்த மனிதன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட வேண்டும். சபையார் எல்லாரும் அவனை பாளையத்திற்கு புறம்பே கல்லெறிய கடவர்கள் என்றார். அப்பொழுது சபையார் எல்லாரும் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே அவனை பாளையத்திற்கு புறம்பே கொண்டு போய் கல்லெறிந்தார்கள். அவன் செத்தான். Oh my God. And while the children of Israel were in the wilderness,
they found a man that gathered sticks upon the Sabbath day. And they that found him gathering sticks brought him unto Moses and Aaron and unto all the congregation. And they put him in ward, because it was not declared what should be done to him. And the Lord said unto Moses, the man shall be surely put to death. All the congregation shall stone him with stones without the camp. And all the congregation brought him out of the camp and stoned him with stones, and he died, as the Lord commanded Moses. Sad story, no? He just went to collect wood. Amen. அவன் விறகுகளை பொறுக்குவதற்காக ஓய்வு நாளிலே புறப்பட்டு போனான். On a Sabbath day he went. That was the problem. Amen. என்ன பிரச்சனை என்றால் அவன் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்காமல் அவன் போய் அந்த நாளிலே விறகுகளை பொறுக்கி கொண்டிருந்தான். He did not take it so very seriously that a Sabbath day is to be observed in the presence of God. Amen. அந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் கர்த்தருடைய சந்நிதியிலே கழிக்க வேண்டும் என்பதை அவன் தெரிந்து முக்கியத்துவம் கொடுக்காமல் இருந்தான். For the next day he was preparing himself. Amen. அடுத்த நாளுக்காக தன்னை அவன் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்தான். Because they have to do, see, now we have all the automatic cookers, and we have gas stoves, and we have all the electrical gadgets for cooking. But in those days they had to go out and bring the wood for fire. Amen. அந்த நாட்களிலே வெளியே போய் புறப்பட்டு போய் விறகுகளை பொறுக்கி கொண்டு வந்து அடுத்த நாளைக்கு சமையல் செய்வதற்காக அவர்கள் சேர்த்து வைக்க வேண்டும். Right? So he was getting prepared for the next day. அடுத்த நாளுக்காக அவன் ஆயத்தப்பட்டு கொண்டிருந்தான். Instead of observing the Sabbath day, இதோ ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்காதபடிக்கு he thought, okay, let me go and do this collecting of wood. அந்த பரிசுத்தமாய் ஆசரிக்கப்படாதபடிக்கு போய் விறகுகளை பொறுக்கி கொண்டு வரலாம் என்று புறப்பட்டு போனான். And they did not know what to do with this guy, because he did some work on a Sabbath day. Amen. எல்லாருக்கும் இதோ இவன் ஓய்வு நாளிலே ஒரு சில வேலைகளை செய்து விட்டான் என்று சொல்லி அமைதியாக இருந்தார்கள். So they put him in one room and they said, we will speak to the Lord, and then what the Lord says we will do that. அவர்கள் கர்த்தரிடத்தில் இந்த காரியத்தை சொல்லலாம், கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யலாம் என்று விட்டு விட்டார்கள். And the Lord told Moses, இதோ மோசேக்கு கர்த்தர் சொன்னார், the man shall be surely put to death. ஆமென். அவன் கண்டிப்பாக கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொன்னார். Sad, no? So very sad here. My God. And the people, they put him to death. ஆமென். எல்லா சபை மக்கள் அனைவரும் கல்லெறிந்து அவர்களை கொன்னார். Why I am telling this story? எதற்காக இந்த கதையை சொன்னேன் என்றால், observing the Sabbath day is so very important. It is so very repulsive if you don't come to the church, and when you look at your cooking, your work, and you are busy with so many other things, when you give importance to the other things, when you give importance to the sticks to be collected, God is angry about it, and he is telling us today, don't miss the Sabbath day. Observe it. இதோ கர்த்தருடைய ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்காதபடிக்கு உன் வேலையும் உன் குடும்பத்தையும் உன் காரியத்தை நீர் பார்த்து கொண்டு சம்பாத்தியத்திற்காக ஓடிக்கொண்டு இருந்தால் அது சரியானது காரியம் அல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், இதோ பரிசுத்த நாளை ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரியுங்கள் என்று சொல்லி. This man failed in his race. ஆமென். இந்த மனிதன் இதோ ஓட்டப்பந்தயத்திலே இதோ அதை விட்டு விட்டான். He was disqualified. ஆமென். அவன் அதற்கு தகுதியானவனாக அல்ல. Let us please the Lord by being in his presence on a Sabbath day. ஆமென். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க இதோ கர்த்தருடைய சந்நிதியிலே வந்து நில்லுங்கள். Hallelujah. Hallelujah. Secondly, what kind of race is this that we are running? ஆமென். எப்பேர்ப்பட்ட பந்தயமாய் இருக்கிறது இது? Okay, this is a race of Christian faith. ஆமென். நம்மளுடைய கிறிஸ்துவர்களின் இதோ விசுவாசத்தின் ஒரு ஓட்டமாய் இருக்கிறது. 1 Corinthians 9:26, we'll read that verse. 1 கொரிந்தியர் 9:26. 26வது வசனம். ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். Here it says, therefore, so run not as uncertainly. Not uncertainly. You should have a
You should have an aim when you run this race in your life. ஆமென். நிச்சயம் இல்லாதவனாக ஓடாதே, ஒரு குறிக்கோளோட உன்னுடைய வாழ்க்கையில அந்த பந்தயத்திலே ஓடு. It requires perseverance. ஆமென். ஒவ்வொரு அந்த ஓட்டத்திலே நீ ஓடினால் தான் முடிக்க முடியும். It requires focus. நீங்கள் நோக்கமாய் இருக்க வேண்டும் இந்த ஓட்டத்திலே. And this race is totally different. You have to help the other person run along with you. ஆமென். நீங்கள் மற்றவர்களை ஓடுவதற்காக உற்சாகப்படுத்த வேண்டும். But that competition is for you to win individually, but this competition in this walk of life, this race, you have to help the other person also to run along with you, so that all of us, we will be taken up in the time of rapture. ஓடுகிற ஓட்ட பந்தயத்திலே நீ அதில் ஓடும்போது தனியாக இதோ நீ அதை ஜெயிக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் கிறிஸ்துவ பந்தய ஓட்டத்திலே நீ ஓடும்போது மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்தி உன்னோடு கூட அழைத்து கொண்டு போய் கர்த்தரிடத்திலே சேர வேண்டும். Hallelujah. Hallelujah. Let's read from Philippians chapter 2 verse 3. பிலிப்பியர் 2:3 வசனத்தை வாசிக்கலாம். 2 verse 3 and 4. 3-4 வசனத்தை வாசிக்கலாம். Let nothing be done through strife or vain glory, but in lowliness of mind, let each esteem other better than themselves. Amen. Look not every man on his own things, but every man also on the things of the others. Amen. Hallelujah. Amen. வாசிக்கலாமா 26 வசனம்? வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன கடவர்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. Amen. Hallelujah. So let each one of us not be selfish that I alone have to reach the destiny. We need to help others also to reach the destiny. Amen. In our spiritual life. Amen. நம்மளுடைய ஆவிக்குரியான ஜீவிதத்திலே நாம் மாத்திரம் போய் சேர வேண்டும் என்று தன்னலமாய் இருக்காத படிக்க எல்லாரையும் உற்சாகப்படுத்தி நம்மோடு கூட அழைத்து கொண்டு போகிறவர்களாக இருக்க வேண்டும். But most of us here நான் நல்லா இருந்தா போதும். If I am fine, I don't care what's happening. If the neighbor is fallen also, we are not bothered about what's happening to the neighbor's house, right? Amen. அக்கம் பக்கத்தில் வீட்டில் என்ன ஆனாலும் அதை குறித்து கவலைப்படுகிறதில்லை. In this race, ஆனால் கிறிஸ்துவ ஜீவிதத்திலே make sure that you give an eye to your neighbors also and take them along in your spiritual life. ஆமென். ஆவிக்குரியான ஜீவிதத்திலே அவர்களுக்கு காரியங்களை சொல்லி உங்களோடு கூட கர்த்தரிடத்தில் அழைத்து கொண்டு போங்கள். Okay. Thirdly, how do we run this race? எப்படியாக இந்த ஓட்டத்தை நாம் ஓட வேண்டும்? Verse 25. 25வது வசனம். 9:25. 1 கொரிந்தியர் 2:9. பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். So, how do we run this race? We should run this race not half-hearted. நாம் ஓட்டத்தை ஓடும்போது பாதி மனதோடு கூட ஓடாதபடிக்கு. And how is it in Tamil? இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். இச்சை அடக்கம் means self control. That is very important. Okay. So we need to run the race controlling ourselves. Amen. நம்மை நாம் இச்சை அடக்கங்களை அடக்கி கொண்டு ஓட வேண்டும். இச்சை அடக்கம்னா தான் அங்க தான் ப்ராப்ளம் ஆகுது எப்பவுமே. Yes. We have a problem in running the race when it comes to controlling ourselves. நம் பந்தயத்தில் ஓடலாம், ஆனால் நம்மை இச்சைகளை அடக்குவது தான் மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. Hallelujah. There are many of us who do not have control on certain things because we are leaning on our own understanding. ஆமென். சிலருக்கு இந்த இச்சையை அடக்க முடியாமல் இருப்பதின் காரணம் அவர்கள் மேல் அவர்கள் சார்ந்து இருப்பதனால் இப்படியாக செய்கிறார்கள். See, if you see people smoking, they know it is harmful. Amen. But they say, who are you to tell me, man? I know I want to smoke. If I die, it is I who will die. What is there for you? ஆமென். இதோ சிகரெட் பிடிக்கிறவர்களிடத்தில் எதற்காக இப்படியாக சிகரெட் பிடிக்கிறீர்கள் என்று கேட்டால் அது என்னுடைய இஷ்டம், எனக்கு தான பிரச்சனை வருது, நீங்க எதுக்கு அதை கேட்குறீங்க என்று சொல்வார்கள். The other day, one person who's addicted to alcohol, he's telling, I am earning, I will drink. So what for you? What is it for you?
ஒரு மனிதன் சொல்ல, நான் சம்பாதிக்கிறேன், நான் குடிக்கிறேன், உனக்கு என்ன பிரச்சனை? See, we know it is harmful to you. அது உங்களுக்கு பிரச்சனை வருகிறதாக இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறீர்கள். When you lean on your understanding, நீங்கள் உங்கள் மேல் இதோ சார்ந்து இருந்தீர்களானால் your race is not going to be complete. உங்களுடைய பந்தய ஓட்டத்தை நீங்கள் முடிக்க முடியாது. Hallelujah. But the Lord, out of His grace, He is able to help you come out of your addiction. கர்த்தருடைய கிருபையினாலே அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர கர்த்தர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். Every one of us, we need to have that self control. ஒவ்வொருத்தருக்கும் இச்சை அடக்கம் இருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. If we do not have the self control, நமக்கு இச்சை அடக்கம் இல்லாவிட்டால் there are times we fail in whatever our goal is. ஆமென். நம்மளுடைய என்ன குறிக்கோள் இருக்கிறதோ அதிலே நாம் வெற்றி காண முடியாது. Hallelujah. See, when this Olympics happened in 2024, this woman, a wrestling woman, she was a wrestler. Her weight was supposed to be only 50 kgs, and she was extra by 70 grams. Okay, she was extra by 70 grams. Okay, குஸ்தி பண்ணுறது ஒலிம்பிக்ஸில் அது என்னாச்சு, ஃபைனல் வரலாம் போய் கோல்டு மெடல் வாங்க வேண்டியதாக இருக்கு. She failed. When they tested her, she was 70 grams extra, more than 50 kg. அங்கே 70 grams is very less. No? Still, why it happened? She was not able to control her hunger. She was not able to control her diet, and so she was disqualified to getting that gold medal. ஆமென். அந்த இடத்திலே அந்த ஸ்ரீ தன்னுடைய சாப்பிடுகிற விஷயத்திலே அவர்கள் கண்ட்ரோல் பண்ணாமல் இருந்ததுனால அந்த கடைசி வரைக்கும் போய் அந்த பந்தயத்தில் வெற்றி அடையாமல் திரும்பி வந்தார்கள். Some people, they want to watch late night movie only. சில ராத்திரியிலே இதோ படம் பார்க்கிறவர்களாக இருக்கிறார்கள். What? I'm not getting sleep, pastor. So I put this latest movie. Okay. What movie? ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. I saw that movie. என்ன தூக்கம் வரலையா? ஸோ கர்த்தர் சொன்னதை வாசித்தாக்க நல்லா தூக்கம் வரும் உங்களுக்கு. ஆமென். Hallelujah. Praise God. இச்சை அடக்கம். That is self control. You need to have self control. If you, in your mind, if you want to eat that particular thing, that junk food today, tell today, no, I'm not going to eat that junk food. I'm going to control myself, and I'm sure I will reduce my weight. Okay? ஆமென். நம்ம இச்சை அடக்கம் நமக்கு சாப்பிடுகிற காரியத்திலும் இருக்க வேண்டும். இன்றைக்கு இந்த சாப்பாட்டை நான் சாப்பிட மாட்டேன் என்று நீங்கள் இதோ முடிவு எடுத்தீர்களானால் கண்டிப்பாக அது உங்களால் முடியும். Hallelujah. Hallelujah. See, if you are putting extra weight, யார் இருக்கிறீங்களோ அவங்கள பற்றி சொல்ல நான், நீங்களாம் நல்லவங்க, பார்த்து சாப்பிடுங்க. Praise God. Hallelujah. So we need to have that self control. நமக்கு இச்சை அடக்கம் நம்முடைய வாழ்க்கையில தேவையா So இருக்கிறது. every athlete, he has to be self disciplined, only then he will be able to win the race. ஓட்டப்பந்தயத்திலே ஓடுகிறவர்களுக்கு இச்சை அடக்கம் இருக்க வேண்டும். அப்பொழுது தான் அவர்கள் ஓட்டத்தை முடிப்பார்கள். Hallelujah. Hallelujah. You have to make it a habit of waking up early in the morning. ஆமென். நீங்கள் அதிகாலையிலே எழுந்திருக்கிற காரியத்தை நீங்கள் பழக்கப்படுத்த வேண்டும். It should become a habit, okay? அது உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில பழக்கம் உண்டாக வேண்டும். See, as soon as you get up, all of us, we brush our teeth, no? ஆமென். எல்லாரும் காலையில எழுந்திருத்த உடனே பல் தேய்க்கிறோம் இல்லையா? சின்னதுலேருந்தே பழகிட்டாங்க இல்லைங்களா? பல்லு விளக்கணும்னா பட்டார்னு அடி விழுவோம் நம்ம சின்னதாக்கும் போது. அப்போது we had no brush, there was no toothbrush. Then we paste and all came very late. They used to powder that charcoal, no? கறி, அடுப்பு கறி. அடுப்பு கறி, அடுப்பு கறி வச்சு நம்ம அது பல்லத்தை வாயெல்லாம் கருப்பாயி பல்லெல்லாம் கருப்பாயி, ஆனால் கழுவின பிறகு வெள்ளையாக இருக்கும். ஓகே, பட் we were trained to brush our teeth, right? எங்களை இது அதிகாலையில் எழுந்திருத்த உடனே இது பல்லு விளக்குவதற்காக எங்களுக்கு சொல்லி கொடுத்தார்கள். I'm sure every one of us, we have brushed our teeth, no, today? எல்லாமே பல்லு விளக்கி வந்திருக்கோம்ல. அது மாத்திரம் பண்ண முடியுது. கர்த்தருடைய வசனம் வாசிக்கணும்னா, ஐயோ,
வெளுக்கெல்லாம் ஒன்றும் தேவை. Just all you need to do is read the word of God and make it a habit. So every day you will not miss reading the word of God. ஆமென். வசனத்தை தினமும் வாசிப்பதை நீங்கள் பழக்கப்படுத்துங்கள். அப்பொழுது ஒருபோதும் அதை நீங்கள் இதோ தவற விட That's மாட்டீர்கள். how we run this race. அப்படியாகத்தான் நாம் இந்த பந்தய ஓட்டத்திலே ஓட Hallelujah. வேண்டும். And when you fast and pray, you run this race spiritually. ஆவிக்குரியான ஜீவிதத்திலே நீங்கள் உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது கூட அந்த ஓட்டத்திலே வேகமாய் ஓட முடியும். Hallelujah. Hallelujah. Self control, you can subdue your body. When the Spirit tells you, yes, the body has to listen to what the Spirit tells you. ஆமென். நீங்கள் இதோ கர்த்தர் மேல் சார்ந்து இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் சொல்லும்போது அப்படியாக செய்ய உங்களால முடியும். Hallelujah. Hallelujah. So here we see Paul ordered Timothy to discipline himself in 1 Timothy chapter 4 and verse 8. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். He சரீர instructed. முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளவை உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. ஆமென். Hallelujah. So bodily exercise profiteth little, but godly exercise, it is profitable unto all things. Hallelujah. Spiritual exercise, it blesses you with a spiritual crown. ஆமென். நீங்கள் ஆவிக்குரியான ஜீவிதத்திலே ஆவிக்குரியான காரியங்களை நீங்கள் பயிற்சி செய்யும் பொழுது தேவ பக்தியானது நமக்கு மிகவும் முக்கியமானதா இருக்குது. அப்பொழுது நமக்கு இது ஆவிக்குரியான கிரீடம் நமக்கு கிடைக்கும். There are many times that you don't want to do it, but you do it. ஆமென். நீங்க செய்யக்கூடாது என்று நினைத்திருப்பீர்கள், ஆனால் அது செய்து விடுவீர்கள். It has happened to any one of us here. எல்லாருக்கும் அது அது பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோம், அதை தான் பண்ணுவோம் இல்லைங்களா? There's a verse in the Bible, Romans chapter 8, Romans chapter 6, verse 16, 17, 18, Romans chapter 7, 16, 17, 18. ரோமர் 7ஆம் அதிகாரம் 16. இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க நியாயப்பிரமாணம் நல்லது என்று ஒத்துக்கொள்கிறேனே. ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அது எப்படி எனில், என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாயிருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். And 25th verse also. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ மரணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். See, here straight away come to the point. See, what he doesn't want to do, that he does. And finally he says, now because of Jesus Christ, he is with me, he strengthens me not to do what my mind wishes to do. Amen. Right? Hallelujah. So the point is, even though I don't want to do what I want to do, what I don't want to do, that I do. Amen. நான் எது செய்யக்கூடாது என்று நினைக்கிறோமோ அது செய்து விடுகிறோம். But because of Jesus Christ, ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக he strengthens me. அவர் நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாய் இருந்து செய்ய வேண்டியவைகளை செய்ய வைக்கிறார். Hallelujah. That is how we run the spiritual race. அப்படியாக தான் ஆவிக்குரியான ஓட்டத்தை நாம் ஓட வேண்டும். Hallelujah. Hallelujah. And who is calling us to run this race? அடுத்ததாக யார் நம்மை இந்த ஓட்டத்திற்கு அழைத்தவர்? Verse 27, let's read. 27வது வசனம். 1 கொரிந்தியர் 9:27வது வசனம். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். That switch has got a problem. Yeah, press that switch properly. So after I have preached to others, who is calling him to run the race? When God, Jesus himself, met Apostle Paul, how did he meet? A voice came and told him, don't
kick against the goad. Don't kick against the prick. Do what I asked you to do. Who's calling him to do the work? To run the race? இந்த Jesus ஓட்டத்தை முடிப்பதற்காக யார் அவரை அழைத்தது? இயேசு கிறிஸ்துவானவர் அழைத்தார். Hallelujah. ஹல்லேலூயா. He has called you to run this race. ஆமென். இந்த ஆவிக்குரியான ஓட்டத்திலே ஓடுவதற்காக இயேசு கிறிஸ்துவானவர் உங்களை அழைத்திருக்கிறார். Run this race through faith in Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்க வந்துட்டு அந்த ஓட்டத்தை முடியுங்கள். I'm talking about the spiritual race. ஆவிக்குரியான ஓட்டம். Hallelujah. Hallelujah. Don't get stagnant in one place. Don't get stuck up in one place. Keep running. ஆமென். ஒரு இடத்திலே நின்று விடாதீர்கள், தொடர்ந்து ஓடுங்கள். So that what happens? There is a prize for that. ஆமென். அதற்காக உங்களுக்கு பரிசுகள் உண்டு. What is the prize? அது என்ன பரிசு? In those days when they ran the race, they used to give one crown. ஆமென். அந்த நாட்களிலே நம்ம இப்பேற்பட்ட பந்தய ஓட்டத்தை எல்லாம் முடித்தால் அவர்கள் கிரீடத்தை கொடுப்பார்கள். But for you and I, ஆனால் உனக்கும் எனக்கும் we have a spiritual crown. Jesus says he will give us the crown of righteousness. ஆமென். இதோ நீதியின் கிரீடத்தை நமக்கு கொடுப்பேன் என்று இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லியிருக்கிறார். Worldly crown will perish. ஆமென். அந்த உலக பிரகாரமான அந்த கிரீடம் இதோ அழிந்து போகும். The spiritual crown it's for everlasting to everlasting. ஆவிக்குரியான கிரீடம் அது நித்திய நித்தியமாய் நமக்கு இருக்கும். Hallelujah. Hallelujah. Jesus has to finally say, well done my faithful friend. ஆமென். இதோ நல்ல ஊழியக்காரனே, நீ உண்மையாய் உத்தமமாய் இருந்தாய் என்று கர்த்தர் You சொல்வார். are faithful in few things, now I will give you that eternal crown. ஆமென். சிறியதில் நீ உண்மையாய் இருந்தாய், நான் உன்னை பெரிய காரியத்திலே அதிகாரி ஆக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுவார். Hallelujah. ஹல்லேலூயா. So, and we do not know when we will be able to complete the ஆமென். race. நமக்கு தெரியாது என்றைக்கு நாம் இந்த ஓட்டத்தை முடிப்போம் என்று. The finishing line is heaven for us. ஆமென். இத நாம முடிக்க போகிற இடம் பரலோகம். Hallelujah. Hallelujah. It is there we receive our reward. Right? ஆமென். நாம் அங்க போகும்போது நம்மளுடைய பரிசுகளை நாம் அங்கு பெற்றுக்கொள்ள போகிறோம். Paul says in 2 Timothy chapter 4 verse 7. 2 தீமோத்தேயு 4:7 நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஆமென். Hallelujah. Here he says 7, I have fought a good fight, I have finished my course, I have kept the faith. ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. He tells very boldly that he has fought a good fight. ஆமென். அவர் தைரியமாக சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன் என்று, ஓட்டத்தை முடித்தேன் என்றும். His running was a faithful running. ஆமென். அவர் ஓடின ஓட்டம் மிகவும் இதோ உண்மை உள்ளதாய் இருந்தது, விசுவாசம் உள்ளதாய் இருந்தது. In spite of going through so many hurdles, அநேக தடைகள் இருந்தது, கஷ்டங்கள் இருந்தது. he did not stop. அவர் ஒருபோதும் நிறுத்தவில்லை. Through faith in Jesus Christ, இயேசு கிறிஸ்துவின் வைத்த விசுவாசத்தினாலே he reached out to the pagans and the Gentiles. இதோ எல்லா புறஜாதிகளிடத்திலும் போய் அவர்கள் போய் சுவிசேஷத்தை அறிவித்தார். Hallelujah. ஹல்லேலூயா. For you and I, நீங்களும் நானும் we are not able to go and tell our neighbor also a few words about the gospel. ஆமென். சுவிசேஷத்தை இதோ நம்ம அயல்வாசிகளுக்கும் கூட சொல்ல நம்மளால் முடியாமல் இருக்கிறோம். Sad, no? மிகவும் வருத்தமான ஒரு காரியம். So many chairs are empty in this place. இந்த இடத்துல அநேக சேர்ஸ்கள் காலியாக இருக்கிறது. Because many of us, we did not run the race. ஏனென்றால் அநேகர் நம்ம பந்தயத்திலே ஓடவில்லை. Thank you, Jesus. In spite of trials and imprisonments and oppositions and difficulties, Paul ran the race, and he says, imitate me like I imitate Jesus Christ. ஆமென். நான் எப்படியாக இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்தேனோ அப்படியாக நீங்களும் பின்தொடருங்கள், அவரை வெளிப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். Hallelujah. ஆமென். If anyone has dropped in this running race, இந்த பந்தயத்திலே யாராவது ஓடுவதை நிறுத்தி இருந்தால், if you are lagging behind, பின்னாலே நின்று விட்டால், pull up your socks. ஆமென், நீங்கள் இதோ ஓட்டை பந்தயத்துக்காக ஆயத்தமாகுங்கள். Hallelujah. Get back on the way to this race. ஆமென். இந்த ஓட்டத்திலே நீங்கள் ஆயத்தமாகி திரும்பமாக ஓடுவதற்காக உங்களை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். Hebrews chapter 12 verse 1 and 2, let's read. எபிரேயர் 12:1-2 வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும்
முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். ஆமென். Hallelujah. Very clearly it says, looking unto Jesus, the author and finisher of our faith, who for the joy that was set before him endured the cross, despising the shame, and is set down at the right hand of the throne of God. The first one says, let us run with patience the race that is set before us. 12:1, the second part of it was let us ஜோர வாசிங்க. அது நியமித்திருக்கிற ஒன்னாவதுப்பா, ஒன்னாவது ரெண்டாவது பகுதி, ஒன்னுலயே ரெண்டாவது. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். ஆமென். Hallelujah. ஹalleluya. See, for every one of wherever we are working, the employer, he pays wages to his employees, right? ஆமென். அங்க வேலை செய்கிற இடத்திலே எஜமானன் வேலை செய்கிறவருக்கு சம்பளத்தை கொடுக்கிறார். Every 31st or whatever, the wages come in, it's given by way of a paycheck or it comes in our account. ஆமென். நம்மளுடைய அக்கவுண்ட்ல இல்லனா செக்காக நமக்கு கொடுக்கிறார்கள் சம்பளம். Jesus has he hired Paul, Apostle Peter, and all the disciples. He hired all of them so that when they complete that race, a check is waiting for them. ஆமென். ஆமென். இதோ பவுலும் மற்ற சீஷர்களுக்கு எல்லாவற்றுக்கும் அவர் விலை கொடுத்து இருந்தால் அவர்கள் போய் அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள போகிறார்கள். Hallelujah. A great reward was waiting for them. A great reward is waiting for you also. அவர்களுக்கு இதோ பந்தய பொருள், அதாவது பரிசுகள், அவர்கள் பெரிய பரிசுகள் காத்து கொண்டு இருக்குது. அவர்களுக்கு மாத்திரமல்ல, உங்களுக்கும் காத்து கொண்டு You have been hired by Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய இதோ இரத்தத்தினால் விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறோம். Hallelujah. You have been bought by the precious blood of Jesus Christ, and that paycheck, once we complete this race, we will get that paycheck, which is a crown of righteousness, different kinds of crowns. You will see it and I will see it. We will all see it happening in heaven. Amen. இதோ இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே நம்மை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார்கள். இந்த ஓட்டத்திலே ஓடி நாம் முடிக்கும் பொழுது பரலோகத்திலே கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற எல்லா பொக்கிஷங்களும் எல்லா பரிசுகளும் நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். He is the one who gives us the reward. இயேசு கிறிஸ்துவானவர் தான் நமக்கு பரிசுகளை கொடுக்க போகிறவர். Hallelujah. When you go to heaven, the one who is sitting in front of you, you will be wondering, where is Jesus? Amen. Okay. நீங்கள் பரலோகத்துக்கு போகும்போது இயேசு கிறிஸ்துவானவர் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்க அதை பார்க்கும்போது மற்றவர்களை பார்க்கும்போது எங்க இயேசு கிறிஸ்து என்று நாம கன்ஃபியூஸ் ஆகும். Jesus is in the Father and the Father is in Jesus Christ. When you see the Father, you see Jesus Christ, and he is the judge who will reward you, and he says you have a race to run this race leaning on Jesus Christ. Take the gospel and reach out to people. Amen. நீங்கள் அங்கு போகும்போது பிதாவுக்குள்ளாக இயேசு கிறிஸ்துக்குள்ளாக பிதாவும் பரிசுத்த ஆவியானவருமாய் இருக்கிறார்கள். நீங்கள் அங்கு போகும்போது இதோ எல்லா ஓட்டத்தை முடித்து அங்கு போகும்போது ஜட்ஜாக, அதாவது நீதிபதியாக இருந்து உங்களுக்கு பரிசு கொடுக்கவர் இயேசு கிறிஸ்து தான். Hallelujah. Hallelujah. There's a final judgment day, no? நியாய தீர்ப்பு நமக்கு உண்டு. Yes or no? He is watching everything that we do. நாம் என்னென்ன செய்கிறோமோ இயேசு கிறிஸ்துவானவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். He is making note of all the good things that you have done. நீங்கள் என்னென்ன காரியங்கள் நல்ல காரியங்கள் செய்து கொண்டிருக்க அதையும் பார்த்து வைத்திருக்கிறார். And according to that you will have the crowns placed on your head. ஆமென். அது பிரகாரமாகத்தான் கர்த்தர் உங்களுக்கு கிரீடங்களை கொடுக்க போகிறார். I don't know how that crown is going to be. அந்த இதோ கிரீடம் எப்படி இருக்க போகிறது என்று அறியோம். But if it is a crown like a king, இதோ ராஜாவின் மேல் தலையில் இருக்கிற கிரீடம் போல இருந்தால், every one of us will be looking at the crown on our head when we go to heaven. நம்ம பரலோகத்திலே போகும்போது நம் தலையின் மேலே இருக்கிற கிரீடத்தை பார்ப்பார்கள்.
You will see some of them will have no crown on their head at all. ஆமென். சிலருக்கு தலையிலே கிரீடங்கள் இருக்காது. Not been given any, because you didn't do any good thing. There's no crown on your head. ஆமென். நீ இதோ இது ஓட்டத்தை நீ சரியாக ஓடாத படிக்கு, அதை முடிக்காத படிக்கு, பல நன்மைகளை செய்யாத இருந்திருந்தால் எப்படியாக இருக்கும்? Hallelujah. What will happen, no? When you see pastor, ஐயோ பாஸ்டர் தலை மொட்டையா இருக்க, தலையில ஒன்றும் இல்லையே. You will feel bad, no? புல்பிட் மேலே நின்று எங்ககிட்டலாம் சொல்லிட்டு உங்களுக்கு அந்த க்ரௌன் கிடைக்கும்னு சொன்னார். இவர் பார்த்தா பரலோகத்தில் இருக்கார், ஆனால் மொட்டை தலையா இருக்காரு. That should not be the talk when we go to heaven. ஆமென். நாம பரலோகத்துக்கு போகும்போது இப்படியாக காரியங்கள் பேசக்கூடாது. எல்லாருக்கும் கிடைத்திருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. Every one of us, we need to have this crown on our head. ஆமென். நம்மளுடைய தலையின் மேல் கர்த்தர் கொடுக்கிற அந்த கிரீடம் பெற்று இருக்க வேண்டும். In this God of Mercy Church, everyone should have a crown. ஆமென். God of Mercy சபையில இருக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த கிரீடத்தை பெற்று இருக்க வேண்டும். Hallelujah. ஆமென். The Lord promised that fiery angels will be by your side all the time. ஆமென். இதோ உங்களுக்கு இது உங்கள் பக்கமாக அக்னிமயமான தேவதூதர்கள் உங்களோடு கூட இருப்பார்கள் என்று நமக்கு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். Hallelujah. Every time when I ride the bike or drive the car, when I'm walking, I know there's an angel standing by my side. ஆமென். நான் கார் ஓட்டும் போதும் வண்டி ஓட்டும் போதும் போகும்போதும் வரும்போதும் இதோ அக்னிமயமான தேவதூதன் என்னோடு கூட இருப்பதை நான் உணர்கிறேன். Every step of yours is being watched. உங்களுடைய ஒவ்வொரு இது அடியும் எடுத்து வைக்கும்போது அதெல்லாம் பார்க்கப்படுகிறது. Run the race like God wants you to run this race. ஆமென். இயேசு கிறிஸ்துவானவர் எப்படியாக விரும்புகிறாரோ அப்படியாக ஓட்டத்திலே ஓடுங்கள். You have to take responsibility, whatever the responsibility in the family as well as in the church. There should be a spiritual run, and there should be a run even in this life, in this walk of life. ஆமென். தேவன் உங்களுக்கு வீட்டிலே கொடுத்திருக்கிற பொறுப்பையும் சபையிலே கொடுத்திருக்கிற பொறுப்பையும் நீங்கள் ஒழுங்காக செய்து இந்த ஓட்டத்திலே ஓட வேண்டும். Hallelujah. Hallelujah. See, what happens is that bit of sin that is there, if you do not confess it, that sin, it becomes like cancer. It takes control of certain areas of your life. ஆமென். உங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த சிறு சிறு பாவம் அப்படியாக அது வளர்ந்து கேன்சராக மாறிவிடும். அது நம்மை விட்டு நம்மை அது முன்னே போகாதபடிக்கு தடை செய்கிறதா இருக்கிறது. Hallelujah. God is telling some of us here this morning. இந்த காலை வேளையில சிலரிடம் கர்த்தர் சொல்லுகிறார். You need to serve the Lord, because he said, go make disciples and I will be with you till the end of the age. ஆமென். இயேசு கிறிஸ்துவானவர் சொன்னார், புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்கள், முடிவு பரியந்தம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று. அதனால் நீங்கள் போய் கண்டிப்பாக சுவிசேஷத்தை அறிவிக்க That வேண்டும். is one of the things that you need to do in this run in this life. ஆமென். இந்த ஓட்டத்திலே முக்கியமாக செய்ய வேண்டிய காரியம் இதோ ஆத்துமாக்களை சம்பாதிப்பதற்காக. If you keep one backpack, when you keep, and when you run, you will find it hard to run, right? ஆமென். உங்களுக்கு முதுகிலே ஒரு பேக்கை வைத்துக்கொண்டு ஓடுவதற்கு மிகவும் கடினமாக இருக்கும். Just take out that bag of whatever that unconfessed sin and you run to your destiny. The Lord is there to bless you. ஆமென். நீங்கள் அறிக்கை செய்யாத விட்டுவிடாத பாவத்தை நீங்கள் கர்த்தரிடத்தில் இறக்கி வைத்து நீங்கள் மன்னிப்பு கேட்டு ஓடும்போது கர்த்தர் உங்களை லேசாக ஓடச் செய்ய வல்லவராயிருக்கிறார். Hallelujah. You cannot serve two masters. ஆமென். ரெண்டு எஜமானனுக்கு நீங்கள் ஊழியம் செய்ய முடியாது. Hallelujah. So be focused on Jesus Christ. இயேசு கிறிஸ்துவே நோக்கமாய் இருங்கள். Run this race. இந்த ஓட்டத்திலே ஓடுங்கள். Be it in your personal lives. உங்களுடைய இதோ சொந்த வாழ்க்கையிலும், Be it in your family lives. உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும், And in your spiritual lives. உங்களுடைய ஆவிக்குறான ஜீவிதத்திலும் Lean on Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் மேல் சார்ந்திருங்கள். And run this race. அப்பொழுது இந்த ஓட்டத்திலே ஓடும்போது You will be blessed. நீங்கள் கண்டிப்பாக You ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். will be a blessing to others. நீங்கள் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். In this running race, இந்த ஓட்டத்திலே நீங்கள் ஓடும்பொழுது see, God has set this race before you. ஆமென். உங்களுக்கு முன்னதாக இந்த ஓட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். And Jesus Christ wants to see you through this race, and he wants you and me to meet him in that final day of judgment. ஆமென்.
கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அந்த கடைசி நாளிலே நியாய தீர்ப்புக்கு உங்களை கொண்டு போய் அந்த பரலோகத்திற்கு போய் சேருவதற்காக கர்த்தர் இந்த காரியத்தை உங்களுக்கு முன்னாக வைத்திருக்கிறார். Wait on the Lord until you reach your destiny. ஆமென். நீங்கள் போய் சேர வேண்டிய இடம் சேரும் வரைக்கும் நீங்கள் கர்த்தர் மேல் சார்ந்திருங்கள், காத்திருங்கள். Hallelujah. Some of the ways that you need to run this race is give up grumbling. Don't keep grumbling all the time in your life, in your walk of life. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் முறுமுறுத்து கொண்டே இருக்காதீர்கள். Hallelujah. Hallelujah. One of the verses that Paul says in Romans chapter 8, see how he says. ரோமர் 8வது அதிகாரம். We'll see 30. Okay. He says, who can separate us from the love of 35, 8:35. 8:35. In spite of Paul, facing so many problems, he's telling, 35th verse. யாராவது வாசிங்க 35வது 8. Who can separate us from the love of Jesus? கிறிஸ்துவின் அன்பிலிருந்து எத்தனாவது வாசிங்க? 30. தமிழ்ல 36. சரி வாசிங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவராய் இருக்கிறோமே. Hallelujah. 38 also. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்கள் ஆனாலும் வல்லமைகள் ஆனாலும் நிகழ்காரியங்கள் ஆனாலும் வருங்காரியங்கள் ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டி ஆனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். Hallelujah. See, how should we run this race? Paul says, who shall separate us from the love of Jesus Christ? Shall tribulation? No. Or distress? No. Persecution? No. Famine? No. Nakedness or peril or sword? Nothing can separate me from the love of Jesus Christ. And in all these things, he says, we are more than conquerors through him that loved us. For I am persuaded that neither death nor life, nor angels, nor principalities, nor powers, nor things present, nor things to come, nor height, nor depth, nor any other creature shall be able to separate us from the love of God, which is in Christ Jesus our Lord. Amen. Hallelujah. Hallelujah. What kind of a love this is. That's the reason he says, I follow Jesus Christ, I imitate him, and just like I imitate Jesus Christ, you need to imitate Amen. Jesus Christ. நான் கர்த்தரை பின்பற்றியதன் போல நீங்களும் பின்பற்றுங்கள் என்று தைரியமாக சொன்னார். Hallelujah. Hallelujah. This is how we run the race. இப்படியாகத்தான் நாம் ஓட்டத்தை ஓட In வேண்டும். spite of your sufferings, உங்களுடைய கஷ்டத்திலும் he says, who can separate me from the love of Jesus? இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்கத்தக்கவன் யார் என்று. Hallelujah. Hallelujah. 1 Corinthians chapter 16 verse 22. 1 கொரிந்தியர் 16:22. I read this verse yesterday. ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறாமற் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். கர்த்தர் வருகிறார். Amen. Sure. This is I read this verse in one place yesterday in the KSL meeting. வாசிக்கலாமா அதை மறுபடியும் எல்லாரும் கேளுங்க. ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க இருக்கிறான். அன்பு எங்க கூறலையோ, it very clearly says, it is very clearly says that 16:22. 1 Corinthians. This is 22. Okay. If any man love not the Lord Jesus Christ, let him be accursed. Let him be cursed. If you love the Lord, you will not miss your Sunday service. Amen.
நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் மேல் அன்பு கூர்ந்தால் ஓய்வு நாளை சண்டே சர்வீஸ் நீங்கள் ஒருபோதும் மிஸ் பண்ண In மாட்டீங்க. this running race, you will go reach out to people. ஆமா, நீங்கள் உங்களுடைய இந்த ஓட்டத்தில் ஓடும்பொழுது நீங்கள் அநேகருக்கு போய் சுவிசேஷத்தை அறிவிப்பீர்கள். In this running race, இந்த ஓட்டத்திலே you will be grateful to God. நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக நன்றி உள்ளவர்களாக இருப்பீர்கள். In this running race, இந்த ஓட்டத்திலே you will give your tithes and offering as God has blessed you. கர்த்தர் உங்களை கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கும் போது தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் கொடுப்பீர்கள். In this running race, இந்த ஓட்டத்திலே you will not grumble. நீங்கள் ஒருபோதும் முறுமுறுக்க மாட்டீர்கள். In this running race, இந்த ஓட்டத்திலே love yourself like you love your neighbors like you love yourself. ஆமென். உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசிப்பாய். In this running race, இந்த ஓட்டத்திலே make sure that you help those who are in need of help. ஆமென். உங்களுடைய உதவி தேவையாளர்களுக்கு இருக்கிறவர்களுக்கு உதவி செய்யுங்கள். In this walk of life, இந்த ஓட்டத்திலே train the others also to run along with you as the Lord wants us to run this race. ஆமென். நாம் எப்படியாக ஓட வேண்டும் என்று கர்த்தர் சித்தம் கொண்டு இருக்கிறாரோ அப்படியாக மற்றவர்களையும் பயிற்சி செய்து உங்களோடு கூட ஓடுவதற்காக அழைத்து கொண்டு போங்கள். Hallelujah. ஹalleluya. In this walk of life, இந்த ஓட்டத்திலே don't keep gossiping. ஒருபோதும் இது மற்றவர்களை குறித்து பேசாதிருங்கள். In this walk of life, இந்த ஓட்டத்திலே don't unnecessarily put the other person down. மற்றவர்களை கீழாக எண்ணி தள்ளாதீர்கள். In this running race, இந்த ஓட்டத்திலே don't be rebellious. நீங்கள் இதோ கடினமாய் இருக்காதீர்கள். Sermonல pastor அப்படி சொல்லிட்டாரு, என்னதான் சொல்றாரு? No, it is for the whole church. ஆமென். இது கர்த்தர் இத கொடுப்பது எல்லாம் முழு சபைக்கும். Hallelujah. Hallelujah. Don't be rebellious. நீங்கள் கடினமாக இருக்காதீர்கள். Rebellion is as bad as witchcraft. ஆமென். இதோ அப்படியாக இடுக்கண் உள்ளவர்களாக இருந்தால் கடினமாக இருந்தால் நீங்கள் இதோ இந்த பில்லி சூனியத்திற்கு சமமாய் இருக்கிறது. Run your race leaning on the Lord. கர்த்தர் மேல் சார்ந்து நீங்கள் ஓட கற்றுக்கொள்ளுங்கள். Hallelujah. ஹalleluya. Hallelujah. Hallelujah. If you are here, shout a hallelujah. Praise the Lord. Thank you, Master. And when you run this race, we need to pray for all those who are running the race, that we all reach the destination as God wants us to reach the destination. நீங்கள் இந்த ஓட்டத்தில் ஓடும்போது உங்களுக்கு மாத்திரமல்ல உங்களோடு கூட எல்லாரும் ஓடுகிறவர்களுக்காக ஜெபிப்பீர்கள். எல்லாரும் ஒருமனமாய் போய் சேருவோம். Hallelujah. ஹalleluya. யாராவது கேட்டா என்ன இன்னைக்கு பாஸ்டர் சொன்னாங்க, இல்லை என்ன ரன்னிங் ரேஸ்ன்றாரு, என்ன ரன்னிங் ரேஸ், ஸ்கூலில் ரன்னிங் ரேஸ்ன்னு சொன்னது கேட்டிருக்கேன், சர்ச்சில் ரன்னிங் ரேஸ்ன்னு சொல்கிறாரு, சொல்லாதீங்க. This is your spiritual race. உங்களுடைய ஆவிக்குரியான ஜீவிதத்திலே ஓடுகிற ஓட்டமாய் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. We need to run our race, and just like Paul said, yes, I have fought the good fight, I have cleared whatever the Lord has asked me to do. ஆமென். நீங்களும் கூட சொல்ல வேண்டும், எப்படியாக பவுல் அப்போஸ்தலன் சொன்னாரோ, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்லி. Hallelujah. Hallelujah. You will get an imperishable crown that is waiting for you. ஆமென். உங்களுக்காக வைக்கப்பட்டு இருக்கிற அழியாத நித்திய கிரீடத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். Hallelujah. Hallelujah. Shall we all stand up in prayer? நம் அனைவரும் எழுந்திருக்க நிற்கலாம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். Thank you. பிதாவே உமக்கு நன்றி கர்த்தாவே உமக்கு. Gracious, loving Heavenly Father, we thank you, Lord, for your word that you gave us this morning. அப்பா தேவனே, இதோ இன்றைக்கு கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. Lord, every one of us in this God of Mercy church, ஆண்டவரே, இந்த God of Mercy சபையிலே இருக்கிற ஒவ்வொருத்தரும் உமது கரத்தில் even as they run this race, Lord, ஆண்டவரே, இவர்கள் கர்த்தா இந்த ஓட்டத்தில் ஓடும் பொழுது I pray that every one of them be strengthened, Lord. ஆண்டவரே, ஒவ்வொருத்தரும் உம்முடைய பலத்தினால் இடைக்கட்ட வேண்டுமாய் Let not even one of them give up. Let them not quit, Lord. ஆண்டவரே, ஒருத்தரும் கர்த்தாவை இதை விட்டு விடாத படிக்க தொடர்ந்து ஓடட்டும் ஐயா. Let every one of them be overcomers, Lord. ஆண்டவரே, ஒவ்வொருத்தரும் கர்த்தாதி கர்த்தனை எல்லாவற்றையும் மேற்கொண்டு ஓடட்டும் Let ஐயா. them stop grumbling and let them run the race, Lord. ஆண்டவரே, முறுமுறுக்காத படிக்க கர்த்தா ஓட்டத்தை ஓடுவதற்காக உற்சாகப்படட்டும் Even ஐயா. as they're running this race, Lord, ஆண்டவரே, அவர்கள் இந்த ஓட்டத்தில் ஓடும் பொழுது let every frustration, let every depression be gone in Jesus' name. ஆண்டவரே, அவர்களுக்குள்ளாக இருக்கிற மன அழுத்தங்கள் மற்ற காரியங்கள் அவர்களை விட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விலகட்டும் Even as கர்த்தாவே. they run this race, Lord, ஆண்டவரே, அவர்கள் இந்த ஓட்டத்தை ஓடும் பொழுது கர்த்தாவே, Lord, even as you are there with them, ஆண்டவரே, நீர் அவர்களோடு கூட இருக்கும் we பொழுது believe that you will remove all the hurdles for your children to run safely, man. ஆண்டவரே, இதோ அவர்களுக்கு முன்பாக வைக்கப்பட்ட தடைகளை நீர் அகற்றி போட்டு அவர்களை ஓடும்படியாக செய்வீர் ஐயா. Let
your peace rest in every one of your children, Master. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தர் மேலும் உம்முடைய தெய்வீக சமாதானம் தங்கட்டும் Even ஐயா. as they run this race, Lord. ஆண்டவரே இந்த ஓட்டத்தை இவர்கள் ஓடும் பொழுது Let there be கர்த்தாவே greater understanding in the family, Master. ஆண்டவரே குடும்பத்திலே கர்த்தர் ஒருத்தருக்கு ஒருத்தரை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை கொடுக்க வேண்டுமாய் Let the ஜெபிக்கிறோம். spouses understand each other, Lord. ஆண்டவரே கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தரை புரிந்து கொள்ளட்டும் Let the கர்த்தாவே. siblings understand each other, Lord. ஆண்டவரே சகோதர சகோதரிகள் ஒருத்தருக்கு ஒருத்தரை புரிந்து கொள்ளட்டும் ஐயா. Let the parents and the children understand each other, Lord. ஆண்டவரே தாய் தகப்பனும் பிள்ளைகளும் கர்த்தர் ஒருத்தருக்கு ஒருத்தரை புரிந்து கொள்ளட்டும் Let ஐயா. them run this race with your love, Master. ஆண்டவரே உம்முடைய அன்பிலே இயேசப்பா உம்முடைய அன்பிலே எல்லாரும் இந்த ஓட்டத்தை ஓடட்டும் Let ஐயா. your love take control of your children. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை கர்த்தாவே உம்முடைய அன்பு பொறுப்பேற்றுக் கொள்ளட்டும் ஐயா. Let your children have the self-control, Master. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை எல்லாருக்கும் ஐயா இச்சை அடக்கம் இருக்கட்டும் ஐயா. Let your children have that self-control, Master. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் கர்த்தா இச்சை அடக்கம் இருக்கட்டும் ஐயா. Control, Master. Let them have control over their anger, Lord. ஆண்டவரே அவர்கள் கர்த்தாவே கோபத்தின் மேல் ஆண்டவரே அவர்கள் கர்த்தா கோபப்படாத படிக்க ஆண்டவரே பொறுப்பேற்றுக் கொள்ள உதவி செய்யுங்க ஐயா. Lord, let them have more and more of your patience, Master. ஆண்டவரே அவர்களுக்குள்ளாக கர்த்தா உம்முடைய கர்த்தாவே ஆண்டவரே பொறுமை இருக்கட்டும் ஐயா. Even as they lean on you, even as they run this race, Lord. ஆண்டவரே உம்மேல் சார்ந்திருந்த இந்த ஓட்டத்தை அவர்கள் ஓடும்போது Let the fruit of the Holy Spirit manifest in your children. ஆண்டவரே அவர்களுக்குள்ளாக ஆவியின் கனி 9 வெளிப்படட்டும் ஐயா. Even as they run this race, Lord. ஆண்டவரே இந்த ஓட்டத்தை அவர்கள் ஓடும்போது Let ஐயா the gift of the Holy Spirit manifest in your children. ஆண்டவரே அவர்களுக்குள்ளாக ஆவியின் வரங்கள் கர்த்தா வெளிப்படட்டும் ஐயா. Everyone in this church, Lord. ஆண்டவரே இந்த சபையில இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஐயா Lord, let their race be pleasing unto you. ஆண்டவரே அவர்கள் ஓடுகிற ஓட்டம் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கட்டும் ஐயா. Some of you here, சிலர் இங்க இருக்கிறீர்கள், you don't have that peace. உங்களுக்குள்ளாக சமாதானம் இல்லை. There's no peace in the family. ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானம் இல்லாமல் Why இருக்கிறார்கள். did this happen, Lord? எதற்காக இப்படி ஆனது? What is happening in my house, Lord? நீங்க நினைக்கலாம் என்னுடைய குடும்பத்தில் என்ன ஆயிக்கொண்டு இருக்கிறது என்று. Parents are crying about the children. இதோ தாய் தகப்பன்மார் தங்களுடைய பிள்ளைகளை குறித்து அழுது கொண்டு இருக்கிறார்கள். Some houses the children are crying, why is my father like this? Why is my mother like this? ஆமென். சில குடும்பத்தில் சில பிள்ளைகள் ஏன் என் தகப்பன் இப்படியாக இருக்கிறார், ஏன் என்னுடைய தாய் இப்படியாக இருக்கிறார்கள் என்று அழுது கொண்டு இருக்கிறார்கள். Lord, I pray for such families. ஆண்டவரே அப்பேற்பட்ட குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. Lord, you take control, Master. ஆண்டவரே நீர் முழுமையாக அவர்களை பொறுப்பேற்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஐயா. Let your love manifest in them. ஆண்டவரே அவர்களுக்குள்ளாக உம்முடைய கர்த்தாவே அன்பு வெளிப்படட்டும் ஐயா. This morning, even as we all lift up our hands, the Lord is pouring out His peace. ஆமென். நீங்கள் எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நேராக பரலோகத்துக்கு நேராக நீட்டப்படும்போது கர்த்தர் சமாதானத்தை பொழிகிறார். நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். Receive that peace, the peace that passeth all understanding. ஆமென். எல்லாவற்றையும் இதோ நிறைவேற்றுகிற தேவனுடைய அந்த சமாதானத்தை இந்த வேளையில பெற்றுக்கொள்ளுங்கள். Receive His peace and start running once again to the destiny. ஆமென். திரும்பமாக அந்த ஓட்டத்தை முடிப்பதற்காக எழுந்திருத்து இந்த சமாதானத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் அந்த பாதையில ஓடுங்கள். Thank you, Master. நன்றிகள் இயேசப்பா. Thank you, Jesus. Thank you, Jesus. நன்றி Tell the Lord, இயேசப்பா. Lord, I receive your patience. ஆண்டவரே எல்லாரும் சொல்லுங்க, நான் இதோ பொறுமையை நான் பெற்றுக்கொள்கிறேன். Receive your patience. Let your peace reign in my family. Open your mouth and say, let சொல்லுங்க, your peace. என்னுடைய குடும்பத்திலே சமாதானம் ஆண்டு கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய சமாதானம் ஆண்டு கொள்ளட்டும். Lord, because I am sick in my body, I am not able to run. Lord, I want healing this morning. இந்த காலை வேளையிலே சொல்லுங்க, இந்த காலை வேளையிலே என்னுடைய சரீரத்திலே இதோ வியாதி இருப்பதனால், நோய் நொடிகள் இருப்பதனால் இந்த ஓட்டத்தில் ஓட முடியாத படிக்கு பின்தங்கி நிற்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிபூர்ண ஒரு சுகம் உண்டாக கடவது. இதோ சுகத்தை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன் இயேசப்பா. Lord, I send your word to every one of your children, Master. ஆண்டவரே இதோ எல்லாருக்குள்ளாக உம்முடைய வார்த்தை அனுப்புகிறேன் ஐயா. Psalm 107 verse 20. Lord, I send your word into every children. ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளாக சங்கீதம் 120வது வசனத்தை அனுப்புகிறேன் Heal கர்த்தாவே. their broken hearted. ஆண்டவரே அவர்கள் கர்த்தா நொறுங்குண்ட இருதயங்கள், கர்த்தா காயப்பட்ட இருதயங்கள் கர்த்தா சுத்தமாகட்டும் ஐயா. Heal their broken hearts. ஆண்டவரே அவர்களுடைய கர்த்தா காயப்பட்ட இருதயங்கள், கர்த்தாவை நொறுங்குண்ட இருதயங்கள் கர்த்தாவை குணமடையட்டும் இன்றைக்கு. ஒரு பாக்க ஓஷி ஆந்திரிய ஷாதலோ அம்பலா ஷலாத்ரா Hallelujah. Thank you, Master. You may have come for the first time in this church. இந்த இதோ சர்ச்சுக்கு நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கலாம். The Lord is
turning your sorrows into joy. ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாற்றுகிறேன் என்று. Hallelujah. Thank you, Jesus. நன்றி இயேசப்பா. Oh, we thank you, Master. நன்றி இயேசப்பா. Thank you, Jesus. நன்றிகள் இயேசப்பா. Thank you, Master. Thank you, Lord. Thank you, Jesus. நன்றி இயேசப்பா. Every one of you, just lift up your hands. உங்களுடைய வலது கரத்தை உயர்த்துங்கள். Tell the Lord, I receive it. நான் பெற்றுக்கொள்கிறேன் All கர்த்தாவே. that you require now, the Lord is able to, give it to you. Just receive it. என்னென்ன எனக்கு தேவையோ எல்லாவற்றையும் நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி Just பெற்றுக்கொள். open your mouth and receive it. You know what you need. உங்களுக்கு என்ன தேவை என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். You want healing? அதை சொல்லி நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளுங்கள். You want healing? Tell the Lord, Lord, I receive your healing. இதோ எனக்கு சுகம், உங்களுக்கு சுகம் வேண்டும் என்றால் கர்த்தாவே சுகத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்று சொல்லுங்கள். Hallelujah. I receive that peace, Lord. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய சமாதானத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுங்கள். Thank you, Lord. Thank you, Master. I receive all that I've lost, Master. எதெல்லாம் நான் இழந்து போனேனோ அவைகள் அனைத்து பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுங்க. Thank you, Jesus. Thank you, Lord. This is a time. Tell the Lord, Lord, today my heart's desire has to be answered. சொல்லுங்கள், இன்றைக்கு என்னுடைய வாஞ்சை நிறைவேறட்டும் கர்த்தாவே. I will run this race நான் இந்த ஓட்டத்திலே ஓடுவேன் by receiving நான் நீர் கொடுத்ததை பெற்றுக்கொண்டு as per my heart's desire. என்னுடைய இருதயத்தின் வாஞ்சைகளை பெற்றுக்கொண்டு I will receive and I will run, Lord. நான் ஓடுவேன். Thank you, Jesus. நன்றிகளே இயேசப்பா. Thank you, Jesus. நன்றி இயேசப்பா. Thank நன்றி you, இயேசப்பா. Jesus. உமக்கு நன்றி. Thank you, Lord. நன்றி The Lord is கர்த்தாவே. speaking to every one of us. The thing is, if I call out names, they'll say, why only one name? What about me, Lord? What about me? Today, Lord is blessing every one of you. All you need to do is receive it. ஆமென். Thank இதோ you. எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எல்லாரும் பெற்றுக்கொள்ளுங்கள். And especially for healing. முக்கியமாக உங்களுடைய சரீர சுகத்திற்காக. All those who are not well, sick in your bodies, just lift your hand. Let the power of God descend upon you. ஆமென். யாருக்கெல்லாம் சரீரத்திலே இதோ வேதனையாக இருக்குதோ, வியாதியாக இருக்குதோ, நோயாக இருக்குதோ, உங்களுடைய வலது கரத்தை நீங்கள் நீட்டுங்கள். கர்த்தர் இந்த வேளையில சுகமளிக்கிற ராஃபாவாக இறங்கி அவர் சுகமளிக்க It போகிறார். is His finger that touches you this morning. Finger. அவருடைய விரல் உங்களை தொட போகிறது. Hallelujah. ஒரு பாக்க ஓஷி Let them அந்தரியா receive it, Lord. சாந்தலோமியா. Let them receive it, Master. அப்பா Let them தேவனே receive இவர்கள் that பெற்றுக்கொள்ளட்டும் இந்த healing. Let வேளையில them ஐயா. receive that healing, சுகத்தை Lord. பெற்றுக்கொள்ளட்டும் Let ஐயா. them receive that healing. ஆண்டவரே அந்த சுகத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும் தேவனே. ஒரு பாக்க ஓஷி அந்தரியா சாந்தலோமியா அபலாஷலா தரா 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 ரகஷா. Hallelujah. அப்பா தேவனே உமக்கு நன்றி நன்றி. Let every tumor vanish in Jesus' name. ஆமென். எல்லா விதமான டியூமரும் கட்டிகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறைந்து போவதாக. From the smallest to the biggest. சிறிய கட்டியிலிருந்து பெரிய கட்டி வரைக்கும் எல்லாம் நீங்கி போகட்டும். Because the finger of God is here. I'm telling you. இயேசு கிறிஸ்துவினுடைய விரல் இந்த இடத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. You're going to be healed. நீங்கள் இதோ சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். Thank you, Jesus. நன்றி இயேசுப்பா. I am the God that healeth you, he says. ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார் நான் சுகமளிக்கிற தேவன் இங்கே இருக்கிறேன் என்று. Thank you, Jesus. Receive it. Receive. பெற்றுக்கொள்ளுங்கள், சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Thank you, Jesus. ஒரே பாக்க ஓஷி அந்தரியா சாந்தலோமியா. Even as you run this race, நீங்கள் இந்த ஓட்டத்திலே ஓடும்பொழுது some of your family members are not, they don't even know that salvation is through Jesus Christ. ஆமென். உங்களுடைய வீட்டிலே ரட்சிக்கப்படாதவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அறியாது இருக்கிறவர்கள் கூட ரட்சிக்கப்பட கர்த்தர் வழிகளை திறந்து கொடுப்பார். Tell the Lord this morning, Lord, even as I run this race, I want to pull them also along with me in this race. ஆமென். நீங்கள் சொல்லுங்கள் இன்றைக்கு கர்த்தாவே எங்கள் குடும்பத்திலே ரட்சிக்கப்படாதவர்கள் கண்டிப்பாக ரட்சிக்கப்பட வேண்டும். நான் இந்த ஓட்டத்தில் ஓடும்போது அவர்களையும் அழைத்து கொண்டு ஓட வேண்டும், எனக்கு உதவி செய்யுங்கள் என்று. Thank you, Jesus. Thank you, Master. Thank you, Jesus. If your husband or the wife, if they're not saved, tell the Lord, Lord, I will hold their hands and I want to run this race along with them. I want them to be saved. ஆமென். உங்களுடைய கணவரோ இல்லை என்றால் மனைவியோ ரட்சிக்கப்படாமல் இருந்திருந்தால் கர்த்தாவே அவர்களை கரத்தை பிடித்துக்கொண்டு நான் இந்த ஓட்டத்தில் ஓட வேண்டும், அவர்களும் இந்த ஓட்டத்தை முடிக்க வேண்டும் என்று சொல்லி செபியுங்கள். Thank you,
Jesus. நன்றி Thank இயேசப்பா. you, Master. Thank நன்றி you, Lord. கர்த்தாவே. Thank you, Master. Thank you, Lord. Even as you are praying, miracles are happening. ஆமென். இந்த இடத்திலே இதோ நீங்கள் விசுவாசிக்கிற பொழுது இதோ அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. All your requirements will be met. ஆண்டவரே, ஒவ்வொருத்தருடைய தேவைகளும் நீர் சந்தித்துக் கொண்டே இருப்பதற்காக நன்றி. That daily bread for that day, He will bless you. ஆண்டவரே, ஒவ்வொருத்தருடைய கர்த்தாவை அன்றன்றுள்ள ஆகாரத்தை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். Thank you, Jesus. Let your name be glorified. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஐயா. Thank you, Jesus. நன்றி இயேசப்பா. Thank you, Master. Thank you, Jesus. This morning, we're going to pray for the little children in every family, if there are children in their families. இதோ ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற சிறு குழந்தைகளுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். They are falling sick so very often. இதோ அவர்கள் அடிக்கடி இதோ வியாதிப்படுகிறார்கள். This morning, pronounce blessings of complete good health upon them. அவர்கள் மேல் கரத்தை வைத்து கர்த்தாவே பரிபூர்ண ஒரு சுகம் ஆரோக்கியம் அவர்கள் மேல் தங்கட்டும் என்று Lord, I சொல்லி bless all the little children in this ஆண்டவரே, church. சிறு பிள்ளைகள் அனைவரும் உமது கரத்திலே நான் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. Master, in this church, ஆண்டவரே, இந்த சபையிலே let all these children ஆண்டவரே எல்லா சிறு பிள்ளைகளும் ஐயா grow up healthily ஆண்டவரே எல்லாரும் கர்த்தாதி கர்த்தனே நல்ல ஆரோக்கியத்தோடு கூட வளரட்டும் and ஐயா. in the fear of the Lord. கர்த்தருக்குள்ளாக பயந்து ஜீவிக்கிற பிள்ளைகளாக இருக்கட்டும் ஐயா. Thank you, Master. நன்றிகள் இயேசப்பா. Let them study well, Lord. ஆண்டவரே, அவர்கள் எல்லாரும் கர்த்தாதி கர்த்தனை நல்லவண்ணமாக படிக்கட்டும் Let ஐயா. them bring glory to their parents and to your name, Lord. ஆண்டவரே, இது கர்த்தாவே உமக்கும் ஆண்டவரே பெற்றோர்களுக்கும் பெருமையை கொண்டு வரட்டும் ஐயா பிள்ளைகள். I give you all the glory, Master. துதி கன மகிமை அனைத்து உமக்கு ஒருவருக்கே சேரட்டும். In Jesus' name we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்தலாம். Thank நம்ம எல்லாரும் உட்காரலாம். இந்த வேளையில சிறு பிள்ளைகள் வந்து மெமரி பஸ் சொல்லுவாங்க. சாட்சி யாருக்குன்னா இருந்துச்சுன்னா கூட சொல்லலாம். சாட்சி யாருக்குன்னா இருந்தாலும் சொல்லலாம். சிறு பிள்ளைங்களை ஆயத்தமாகுங்க.